10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 4 வடிவியல் பயிற்சி 4.1 4வது கணக்கு பார்க்குறோம். QR ஐ அடிப்பக்கமாக கொண்ட இரு முக்கோணங்கள் QPR மற்றும் QSRின் புள்ளிகள் P மற்றும் S இல் செங்கோணங்களாக அமைந்துள்ளன. இரு முக்கோணங்களும் QRின் ஒரே பக்கத்தில் அமைந்துள்ளன. இரு முக்கோணங்களும் QRின் ஒரே பக்கத்தில் அமைந்துள்ளன. PR மற்றும் SQ என்ற பக்கங்கள் T என்ற புள்ளியில் சந்திக்கின்றன எனில் PT கிராஸ் TR ஈக்குவல் டு ST கிராஸ் TQ என நிறுவுக அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிபந்தனையை வச்சு வரைபடம் வரையலாம். QR என்பது அடிப்பக்கம்னு கொடுக்கப்பட்டிருக்கு. அடிப்பக்கம் QR. இரண்டு அடிப்பக்கத்தின் இரண்டு புள்ளிகளையும் வச்சுட்டு ஒரு செங்கோணம் வரையலாம். Q என்ற புள்ளியை மையமாக வச்சு ஒரு செங்கோணம் முக்கோணம் வரைஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதனுடைய அடுத்த முனை புள்ளிக்கு நேம் என்ன கொடுக்கலாம்னா Pன்னு கொடுத்துக்கலாம். அதே போல R என்ற புள்ளியை மையமாக வச்சு இன்னொரு செங்கோணம் முக்கோணம் வரையலாம். இதுக்கு நேம் கொடுக்கலாம். Pங்கிறது ஒரு புள்ளி, Sங்கிறது ஒரு புள்ளி. P மற்றும் S ஆனது செங்கோணங்களாக அமைந்துள்ளன கேள்வியில் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ செங்கோணம் ஒன்று வரைஞ்சுக்கலாம். இரு முக்கோணங்களும் QRின் ஒரே பக்கத்தில் உள்ளன. எந்த இரண்டு முக்கோணங்கள்? QPR. QPR ஒன்று, QSR அப்படிங்கிற ரெண்டு முக்கோணங்களும் வெட்டிக்கொள்ளும் புள்ளிக்கு Tன்னு நேம் கொடுக்கலாம். QRின் ஒரே பக்கத்தில் அமைந்துள்ளன. PR மற்றும் SQ என்ற பக்கங்கள் T என்ற புள்ளியில் சந்திக்கின்றன. அப்போ வெட்டிக்கொள்ளும் புள்ளியை Tன்னு கொடுத்துக்கலாம். தேவையான நிபந்தனையை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அதாவது நிபந்தனையிலிருந்து வரைபடத்தை வரைஞ்சிருக்கிறோம். வரைபடத்திலிருந்து இரண்டு முக்கோணங்கள் நம்ம எடுக்கிறோம். எந்த இரண்டு முக்கோணங்கள் அப்படின்னா முக்கோணம் PQT மற்றும் முக்கோணம் SRT அப்படிங்கிற இரண்டு முக்கோணங்கள் எடுத்திருக்கிறோம். இந்த இரண்டு முக்கோணத்திலையும் 90 டிகிரி இருக்கக்கூடிய கோணங்கள் எது? கோணம் P மற்றும் கோணம் S ஆனது 90 டிகிரின்னு இருக்கு. அடுத்து பார்த்துட்டோம்னா இந்த Tங்கிற புள்ளியை மையமாக வச்சு PTQ இது 90 டிகிரி. அதே போல் STR அதாவது 90 டிகிரி கிடையாது. PTQவும் STRவும் நமக்கு எதிரெதிர் கோணங்களாக இருக்குது. எதிரெதிர் கோணங்கள் எப்படி இருக்குன்னா சமமாக இருக்கும். அந்த நிபந்தனையை வச்சுட்டு பார்க்குறப்ப கோணம் PTQ ஈக்குவல் டு கோணம் STR. எந்த நிபந்தனையை வச்சு இது ரெண்டும் சமம்னு எழுதுகிறோம்? எதிரெதிர் கோணங்கள். குத்தெதிர் கோணங்கள் சமம் அப்படிங்கிற நிபந்தனையை பயன்படுத்தி இருக்கிறோம். ஸோ இப்போ இரண்டு கோணங்கள் சமமாக இருந்தது அப்படின்னா அந்த ரெண்டு முக்கோணங்களும் எப்படி இருக்கும்? வடிவத்தைவையாக இருக்கும். தேர்ஃபோர் முக்கோணம் PQT வடிவத்தவை முக்கோணம் SRT. என்ன நிபந்தனைப்படி? AA விதிப்படி இரண்டு முக்கோணங்களும் வடிவத்தவை. இரண்டு முக்கோணங்கள் வடிவத்தவையாக இருந்ததுன்னா அதனுடைய ஒத்த பக்கங்கள் நமக்கு எப்படி இருக்குன்னா விகித சமமாக இருக்கும். முதல்ல Pங்கிற புள்ளியை மையமாக வச்சுக்கிட்டு எழுதிட்டோம்னா PQ. அதே போல் முதல் இரண்டு மதிப்புகளை வச்சு எழுதுகிறப்ப SR. அடுத்து இரண்டாவது மதிப்பு QT/RT. முதல் மற்றும் இறுதி புள்ளி PT/ST. இந்த நிபந்தனையை பயன்படுத்துகிறோம். இங்கே தேவையான நிபந்தனையை நிரூபிக்கிறதுக்கு ST பெருக்கல் TR ST பெருக்கல் TQன்னு காட்டணும். அப்போ PQவும் SR அந்த இடத்துல தேவையில்லை. இந்த இரண்டு மதிப்புகளை மட்டும் நம்ம எடுத்து சமப்படுத்திக்கலாம். மூணுமே ஒன்றுக்கொன்று விகித சமம்ங்கிறதுனால T இருக்கக்கூடிய அந்த இரண்டு மதிப்புகளை மட்டும் எடுத்துக்கிறோம். குறுக்கு பெருக்கல் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இது ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். இது ரெண்டையும் குறுக்கு பெருக்கம் பண்ணுறோம். இப்போ PT பெருக்கல் RT ஈக்குவல் டு அடுத்ததான் என்ன இருக்குது? ST கிராஸு QT. இதை இடமாற்றி அதாவது வரிசைகளை மாற்றிக்கலாம். PT பெருக்கல் TR RTங்கிறது எப்படி எழுதலாம்? TR. அடுத்து ST பெருக்கல் QTங்கிறத TQன்னு எழுதிடலாம் என்பது நிரூபிக்கப்பட்டது. தேவையான நிபந்தனையானது நிரூபிக்கப்பட்டது. தேங்க்யூ.